Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Colorful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi sale. 50% வரை தள்ளுபடி. இந்த 50% வரி விதிப்புனால இந்தியாவில இந்த பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, அதாவது மருந்து தயாரிக்கின்ற நிறுவனங்கள், அதே மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி, அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, இன்னும் 2-3 மாதங்கள்ல நிறைய பேர் வேலை இழக்க போகிறாங்கன்ற உண்மையோட இதை நம்ம பார்க்கணும். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இன்னைக்கு எளியும் புடையமாக இந்தியாவும் அமெரிக்காவும் மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்தியாவில பாஜக காரங்க என்ன பண்ணாங்க, ட்ரம்ப் எலெக்ஷன்ல அவருக்கு பூஜை பண்றது, அவர் பேர்ல கோவில்ல போயிட்டு பூஜை பண்றது, இப்படி பல விஷயங்கள்ல ஓமம் வளர்க்கறதா இருக்கும். பல விஷயங்கள ட்ரம்ப் ஜெயிக்கணும்னு பாஜக காரங்க தான் பண்ணாங்களே தவிர எந்த காங்கிரஸ் காரங்க, இந்த கம்யூனிஸ்டோ, இந்த திமுகவோ, எந்த விசிகவோ இதை பண்ணல. அப்போ ட்ரம்ப் வெற்றி பெற்றால் இந்தியாவுக்கு கெடுதல் விளைவிப்பார் என்பதை இந்தியாவினுடைய அதிகாரிகள் உணர்ந்துட்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய IFS ஆபீசர்ஸ், இந்தியாவினுடைய கான்சுலேட் ஜெனரல், இவங்க எல்லாருமே உணர்ந்திருக்கிறாங்க. IBC தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு லண்டனில் இருந்து இறங்கிறார் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் இனியன் ராபர்ட் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நீங்க லண்டன் இருக்கீங்க, ஆனா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கான பிரச்சனை பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்திய பொருட்களுக்கான அந்த வரிங்கிறது கிட்டத்தட்ட 50% அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதற்கான முக்கிய காரணமா அவர் சொல்வது என்னன்னா, அமெரிக்கா பொருட்களுக்கு உலகிலேயே அதிக வரியை விதிக்கக்கூடிய நாடாக இந்தியா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீங்க ரஷ்யா கிட்டலாம் கச்சா எண்ணெய் வாங்குறீங்க அப்படிங்கிறத பத்திலாம் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அதுக்கு இந்திய தரப்புல இது சரியான ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிற பதிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரத்தை? சார், முதல்ல இது ஏதோ ஒரு அமெரிக்கா இந்தியாவுக்கான ஒரு சர்வதேச பிரச்சனையா இதை பார்க்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த 50% வரி விதிப்புனால இந்தியாவில இந்த பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, அதாவது மருந்து தயாரிக்கின்ற நிறுவனங்கள், அதே மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி, அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, இதுல வேலை பார்க்கக்கூடிய பல லட்சம் பேருக்கு வேலை போக போகிறது. இன்னும் 2-3 மாதங்கள்ல நிறைய பேர் வேலை இழக்க போகிறாங்கன்ற உண்மையோட இதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்தியாவில விவசாய பொருட்கள் ஏற்றுமதியில மிகப்பெரிய ஒரு ஒரு குறைபாடு ஏற்பட போகுது. இதுதான் சாமானியர்களை பாதிக்கப்படக்கூடிய ஒரு 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 திட்டமாக இது வருது அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்கணும். இது ஏதோ ஒரு சர்வதேச பிரச்சனை, இந்தியா அமெரிக்காவுக்கான பிரச்சனை அப்படின்ற ஒரு மேக்ரோ லெவல்ல பார்க்காம சாமானியர்களை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா அதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். நம்பர் 1. 2வது, இதுல இந்தியாவினுடைய இந்த பியூரோகிராசி, அதாவது இந்தியாவினுடைய இந்த IFS ஆபீசர்ஸ், IAS ஆபீசர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, இவங்களுடைய அந்த டிப்ளமேசி, ராஜதந்திரம், மற்ற நாடுகள் கிட்ட எப்படி பழகுறாங்க, எப்படி பேசுறாங்க, அதுல நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியரா அதை பார்க்கணும். ஏன்னா நமக்கு உளவுத்துறை இருக்கிறது, நமக்கு ரா இருக்கிறது, இது எல்லாமே அப் டு டேட்டா நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அமெரிக்கா இந்த மாதிரி செய்ய போகிறது, இந்த மாதிரியான நடவடிக்கையை அவங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க, அந்த மாதிரியான தகவல்கள் நமக்கு உளவுத்துறை மூலமாக வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ உளவுத்துறை இதை கண்காணிக்க தவறிடுச்சு அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்துல இங்க இருக்கிற அந்த கான்சுலேட்ஸ், இந்த தூதர்கள், அம்பாசிடர்ஸ், இந்த IFS ஆபீசர்ஸ், இந்த டிப்ளமேட்ஸ், இவங்க எல்லாருடைய இந்த ராஜ ரீதியான உறவுகள்ல மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டிருக்குது இந்தியா அமெரிக்காக்குள்ள. ஏன்னா இந்தியா அமெரிக்காக்கான உறவு என்பது குறிப்பாக உங்களுக்கு மன்மோகன் சிங் அரசுல மிக உச்சத்துக்கு போன ஒரு உறவு. ஜார்ஜ் புஷ் இருக்கும்போது மன்மோகன் சிங் அவருக்குமான உறவு, அதன் பிறகு பாரக் ஒபாமா இருக்கும்போது மன்மோகன் சிங்க்கும் அவருக்குமான உறவு நல்ல ஒரு செழுமையான உறவா இருந்தது. அந்த உறவை நீட்டிக்கணும்னு பிரதமர் நரேந்திர மோடியும் விருப்பப்பட்டார், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அது அவர் நினைச்சபடி நடக்க முடியாம போயிருச்சுன்றதான் இன்னைக்கு யதார்த்தத்துல இருக்குது. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இன்னைக்கு எளியும் புடையமாக இந்தியாவும் அமெரிக்காவும் மாறக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. ஏன்னா 50% வரின்றது உலகத்துல எந்த நாட்டுக்குமே அமெரிக்கா விதிக்கல, இந்தியா, பிரேசில தவிர. தன்னுடைய எதிரி நாடா கருதக்கூடிய சைனாவுக்கு கூட அமெரிக்கா அந்த அளவுக்கு ஒரு வரி விதிக்கல. தன்னுடைய எதிரி நாடா கருதக்கூடிய ரஷ்யாவுக்கு கூட அந்த அளவுக்கு வரி விதிக்கல. ஆனா இந்தியாவுக்கு 50% வரி விதிப்புன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டிப்ளமேட்டிக் ஃபெயிலியரை தான் இதை பார்க்கணும். முதல்ல இதை பிஜேபி காரங்க ஏத்துக்கிறாங்களா பிரச்சனை இல்லை, பட் ஆனா இது ரியாலிட்டி. அப்போ இதனுடைய பின்னாடி நடந்த விஷயங்கள் என்ன, பின்னாடி இந்த சீனுக்கு பின்னாடி நடந்துச்சு, கடந்த 5 ஆண்டுகளா நடந்துச்சு அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீடைல்டா பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பாஜக அல்லது RSS, இந்த அமைப்புல இருக்கக்கூடியவங்க, அவங்களுடைய சித்தாந்தம், ஐடியாலஜி, அது என்னன்னா அடிப்படையிலே இந்த அகண்ட பாரதம், இந்துத்துவா, இதெல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி அமெரிக்காவில் அங்க இருக்கக்கூடிய மார்வாடிகளோ அல்லது குஜராத்திகளோ அல்லது அங்க இருக்கக்கூடிய சோ கால்டு உயர் சாதிகளோ 60களில் 70களில் அமெரிக்காவுக்கு போய் PR வாங்கி சிட்டிசன்ஷிப் வாங்கியிருப்பாங்களே,
அவங்க தங்களை இந்துக்களாக சொல்லிக்கிட்டாலும் ஆனா அவங்க குடிமகனா அவங்க அமெரிக்கா தான் இருக்கிறாங்க, அவங்க அமெரிக்கன் சிட்டிசன் தான் அவங்க. அப்போ இவங்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு உறவு ஏற்படுது இந்த 10 ஆண்டுகள். அப்ப அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த அந்த இந்தியாவில இருந்து போய், அதாவது 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் செட்டில் ஆனவங்க எல்லாருமே யார் ஆதரிச்சாங்க போன எலெக்ஷன்ல? ட்ரம்ப் ஆதரிச்சாங்க. அதாவது இங்க இருந்து போனவங்க. இந்த ட்ரம்ப் தான் எனக்கு வந்தேரிகள், இந்தியர்கள் வந்தேரிகள்னு சொல்ற ட்ரம்ப்புக்கு இவங்க எல்லாம் ஆதரிச்சாங்க போன எலெக்ஷன்ல. ஏன் அப்படின்னு நீங்க யோசிக்கணும். ஏன்னா இவங்க எல்லாமே இந்த சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்க, குடியுரிமை வாங்கிட்டாங்க. அவங்க தங்களை இந்தியர்களா கருதவே இல்லை, அவங்கள தங்களை அமெரிக்கர்களா கருதுறாங்க. அவங்க மத வழிபாடின் முறைப்படி அவங்க இந்துக்களாக இருந்தாலும் அவங்க தங்களை அமெரிக்கராக கருதுகிறாங்கன்ற இந்த வித்தியாசத்தை இந்த இந்தியாவில் இருக்கிற பாஜக காரங்க தவறா மறந்துட்டாங்கன்னு நான் சொல்றேன். இந்தியாவில பாஜக காரங்க என்ன பண்ணாங்க? ட்ரம்ப் எலெக்ஷன்ல அவருக்கு பூஜை பண்றது, அவர் பேர்ல கோவில்ல போயிட்டு பூஜை பண்றது, இப்படி பல விஷயங்கள்ல ஹோமம் வளர்க்கறதா இருக்கட்டும், பல விஷயங்கள ட்ரம்ப் ஜெயிக்கணும்னு பாஜக காரங்க பண்ணாங்களே தவிர எந்த காங்கிரஸ் காரங்க, இந்த கம்யூனிஸ்டோ, இந்த திமுகவோ, எந்த விசிகவோ இதை பண்ணல. அப்போ ட்ரம்ப் வெற்றி பெற்றால் இந்தியாவுக்கு கெடுதல் விளைவிப்பார் என்பதை இந்தியாவினுடைய அதிகாரிகள் உணர்ந்துட்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய IFS ஆபீசர்ஸ், இந்தியாவினுடைய கான்சுலேட் ஜெனரல்ஸ், இவங்க எல்லாருமே உணர்ந்திருக்கிறாங்க. ஆனா ட்ரம்ப் வெற்றி பெற்றால் இங்க யாருக்கு நலன் பயக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில செட்டில் ஆயிருக்கிற, அங்க வசதி வாய்ப்போட வாழ்ந்துட்டு இருக்கிற இந்தியர்கள், அவங்களுக்கு இதுல, ஏன்னா அவங்களுக்கான தொழில் முதலீடுகள் இந்தியாவிலும் இருக்குது, அமெரிக்காவிலும் இருக்குது. அவங்களுடைய பேச்ச கேட்டுதான் இந்த நமஸ்தே ட்ரம்ப், ஹவுடி மோடி போன்ற இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணி அவங்க அங்க மோடி ஜிந்தாபாத்னு சொல்றதும், அங்க ட்ரம்ப்புக்கு கோஷம் இடுவதும் நம்ம பார்த்தோம் நாங்க. அப்போ இது ஒரு நெட்வொர்க், குறிப்பாக இந்தியாவில மார்வாடி, இந்த பனியான், குஜராத்தி, சோ கால்ட் அப்பர் காஸ்ட், இவங்க எல்லாருமே சேர்ந்து உருவாக்குன ஒரு லாபி. இந்த லாபியில இருந்தா உங்களுக்கு அதானியோ இல்லைன்னா அம்பானியோ உருவாகி வராங்க. அவங்களுடைய நலன்களும் இதுக்குள்ள காப்பாற்றப்படுவதற்கான ஒரு திட்டம், ஒரு செயல் திட்டம் இருந்தது. இதுல சாமானிய மக்களுக்கும் இதுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. நீங்க ஸ்டாக் மார்க்கெட் எடுத்து பாத்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல எத்தனை சாமானிய மக்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்கும். நீங்க இன்னைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டை ஆதிக்கம் செலுத்துறது நான் சொன்ன இந்த குரூப் தான். சாமானிய மக்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னே தெரியாது. அப்போ ஒரு வேற உலகத்துல இவங்க ஒரு நெட்வொர்க், ஒரு லாபி, ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய நீட்சியாகத்தான் இந்திய அரசும் அது பின்னாடியே போச்சு. ஆனா யதார்த்தம் என்ன? இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசி, இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை அணி சேரா கொள்கை, நான் அலைன்மெண்ட் பாலிசி. நம்ம எந்த பக்கமும் சாயக்கூடாது. இது வரைக்கும் இந்திய பிரதமர் யாராவது ஒருத்தர் போய் ஒரு அமெரிக்க பிரதமருக்கு ஓட்டு கேட்டிருப்பாங்களா? ஆனா இவர் பண்ணார். அப்ப இவர் பண்ண வச்சது யாரு? எந்த சித்தாந்தம், எந்த கொள்கையோட பண்ண வச்சது? இன்றைக்கு அது தோற்று போயிருக்கு. அப்போ நீங்க அமெரிக்காவுக்கு ட்ரம்ப் வெற்றி பெறணும்னு போய் நீங்க பிரச்சாரம் பண்றீங்க. இந்த பக்கத்துல ரஷ்யா உங்களை கூப்பிட்டு கேட்கறான். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? உடனே ரஷ்யா கிட்ட அதிகமான எண்ணெய் வாங்குறீங்க. 60% வரைக்கும் எண்ணெய் வாங்கினா எந்த பிரச்சனையுமே இல்ல. அதாவது கிரே லிஸ்ட் பண்ணப்பட்ட நாடு ரஷ்யா. கருப்பு பட்டியல் போல பிளாக் லிஸ்ட் பண்ணல. இன்னும் கிரே லிஸ்ட்னா 60% வரைக்கும் என்ன வாங்கலாம். நீங்க அமெரிக்க எலெக்ஷன்ல ஓட்டு கேட்டதுக்காக, இங்க நீங்க ரஷ்யாவை பாசிஃபை பண்றதுக்காக, பேரலா பேலன்ஸ் பண்றதுக்காக நீங்க என்ன பண்ணீங்கன்னா 60% தாண்டி என்ன வாங்க ஆரம்பிச்சு, கச்சா எண்ணெய் வாங்க ஆரம்பிச்சு. இப்போ உங்களுக்கு அது திருப்பி ஃபயர் ஆகும், பேக் ஃபயர் ஆகுது. அமெரிக்கா என்ன சொல்றான்? நீ கிரே லிஸ்ட் பண்ண கண்ட்ரி கிட்ட 60%க்கு மேல என்ன வாங்கினா நான் உனக்கு 20% வரி போடுவேன் அப்படின்னு அவன் சொல்றான். இது ட்ரம்போடைய யதார்த்தமான நேச்சர். இல்ல, நீங்க சொன்னது மாதிரி அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி கடந்த காலங்களில் போய் பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு வந்தது உண்மைதான். அது ரெண்டு பேருக்குமான அந்த நட்பு, வர்த்தக ரீதியா இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு நட்பு நாடு கிடையாதுன்னு சொல்லி ட்ரம்ப்பே சொன்னாரே, அதையும் நம்ம பார்த்துருக்கோம் தானே. சற்று நேரத்துக்கு முன்னாடி மோடி ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, தனிப்பட்ட நலனில் பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லை, எனது நிலைப்பாட்டில் நான் உறுதியா இருக்கேன், பருத்தி, சோளம் மற்றும் சோயா பீன்ஸுகளை இந்தியாவில் விற்பனை செய்ய அனுமதி அமெரிக்க அரசு கேட்கிறது. அதை நான் உறுதியா சொல்லிட்டேன், தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா விவசாயிகள் மீது எனக்கு அவ்வளோ அக்கறை இருக்கு அப்படிங்கிறத மோடி அவர்கள் சொல்றாரு. அப்போ இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள், நீங்க சொன்னது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதை எல்லாமே இந்த அரசாங்கம் சரிவர செய்யுது அப்படிங்கறதான் பிரதமரா சொல்ல வர்றாரு அவரு. இல்ல, இந்த நிலைப்பாடு இருக்குல்ல, பிரதமர் நரேந்திர மோடியுடைய நிலைப்பாடு, இது நேருவின் நிலைப்பாடு. நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, மன்மோகன் சிங், நரசிம்மராவ், வாஜ்பாய் எல்லாரோட நிலைப்பாட்டை, அதாவது அமெரிக்காவினுடைய விவசாய பொருட்களை இந்தியாவுக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் என்கிற ஒரு கொள்கை முடிவை ஆண்டாண்டு காலமாக இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையாக இருக்கிறது. இதுல யாருக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதான் நாங்களும் வேணும்னு கேட்கிறோம். இப்போ இந்த வரி விதிப்பை நீங்க பேலன்ஸ் பண்ணாம ஏன் விட்டீங்கன்றதான் இங்க கேள்விங்க. நீங்க இவ்வளவு நட்பு ரீதியாக இருந்து கட்டி எல்லாம் புடிச்சு போஸ்ட் கொடுத்து அவ்வளவு ரீல்ஸ் எல்லாம் போட்டு ஃபயர் விட்டாங்க உங்களுடைய பாஜக காரங்க எல்லாம்.
ம் அவ்வளவு ரீல்ஸ் போட்டு ஃபயர் விட்டும் கூட ஏன் ம் உங்களால இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை, இது ஒரு தண்டனையா ஒரு பனிஷ்மெண்ட் சொல்றாருங்க. அவரு உங்களுக்கு நான் பனிஷ் பண்றேன், தண்டனை அபராதம்னு சொல்றேன். ம் அப்போ ஒரு நண்பர்கிட்ட யாராவது, அது நீங்க என் ஃப்ரெண்டு, நான் உங்க நண்பர், நான் உங்களை எப்படி நான் உங்களை தண்டிப்பேன், நான் எப்படி உங்களை பனிஷ் பண்ணுவேன், நான் எப்படி உங்களுக்கு ஃபைன் போடுவேன்? அப்போ உங்களுடைய நட்பு என்பதோ அல்லது உங்களுடைய டிப்ளமேசி என்பதோ இல்ல உங்களுடைய உறவுகள் என்பதோ எல்லாமே போலித்தனமானது, உண்மையற்றது. அது ம் அது நிலைச்சு நிக்கலன்னும் போது அது இட்ஸ் ஃபெயிலியர். அதை நீங்க ம் ஒத்துக்கிட்டு தான் ஒரு வழி இல்ல. ம் அப்போ உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து இந்த 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 கார்ப்பரேட் லாபிகளுக்குள்ள நடக்கின்ற ஒரு விஷயம். நீங்க, நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். ம் நரேந்திர மோடி உண்மையிலேயே இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தால், ஒரு 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 இறையாண்மை மிக்க இந்தியாவின் பிரதமராக இருந்தால், நான் கேட்கறது ஒண்ணே ஒண்ணுதான். என் மேல நீ வரி விதிச்சனா, நான் உன்னுடைய ஐடி நிறுவனங்களை இந்தியாவில தடை செய்வேன். ம் குறிப்பாக வாட்ஸ்அப், குறிப்பாக பேஸ்புக், குறிப்பாக இன்ஸ்டாகிராம் போன்ற நிறுவனங்களை தடை செய்வேன் என்று சொல்வதற்கு தைரியம் இருக்கிறதா? ம் நான் கேட்கறது அவ்வளவுதான். இதை ஒண்ணு மட்டும் சொல்லி பாருங்களேன். நீங்க இதை ம் ஒண்ணு சொல்லி பாருங்க. இதை ம் சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுடைய பொருளாதாரமே ஆட்டம் நன்றாங்க அமெரிக்காவில். ஏன்னா ம் இந்த 3 நிறுவனங்கள், இந்த மீட்டாவா இருக்கட்டும், இந்த இதுவா இருக்கட்டும், எக்ஸா இருக்கட்டும், அல்லது இந்த இதுவா இருக்கட்டும், வாட்ஸ்அப், இது எல்லாத்தினுடைய ஒட்டுமொத்த மார்க்கெட் இந்தியா. அப்ப நம்ம கிட்ட ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. நாம நெகோசியேட் பண்ண வேண்டிய இடத்துல இந்திய தேசியம் இருக்கு. ஆனா நாம இங்க இறங்கி போக வேண்டிய அவசியமும் நமக்கு இல்ல. ஆனா நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, இன்னும் வெளிப்படைத்தன்மையோட பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும். அவர் இது இந்த வரைக்கும் மென்மையான அது போக்குல. போதுமானதா இல்ல அப்படிங்கறது தான் உங்களுடைய ஆமா, ஒரு எஸ், ஆமா, பார்வையா இருக்கா? போதுமானதாக இல்லை, போதுமானதா இல்ல. நீங்க 1974 இதே மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டது. அன்றைக்கு பனிப்போர் காலகட்டம். இன்னைக்காவது நல்ல ஒரு 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 சர்வதேசிய அல்லது அரசியல்லாம் நீங்க உருவாகி இருக்கிறது. பனிப்போர் காலகட்டத்துல அமெரிக்காவும் ரஷ்யாவும் இருதுருவமா அந்த காலகட்டத்துல அன்னைக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து இலவசமா கோதுமையை வாங்கிட்டு இருந்தது இந்தியா. அன்னைக்கு உணவு பஞ்சம் இருந்தது. PL-240 என்கிற கோதுமையை இந்தியா இறக்குமதி பண்ணிட்டு இருந்தது. இலவசமா கொடுத்தாங்க, ஃப்ரீயா கொடுத்தாங்க. ஆனா வியட்நாம்ல அமெரிக்கா பண்ண அட்டூழியத்தை அன்றைக்கு இருந்த பிரதமர் இந்திரா காந்தி தட்டி கேட்டார். தட்டி கேட்டதுக்கு, நீங்க எங்க கிட்ட கோதுமை வாங்கி சாப்பிடுற நாடு, நீங்க கேட்கறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கான்னு அன்றைக்கு அமெரிக்க ஜனாதிபதியா இருந்த நிக்சன் கேட்டார். ம் அன்னைக்கு இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க தெரியுமா? வாஷிங்டன் டிசிக்கே போயிட்டு அங்க போய் எனக்கு உங்க கோதுமை வேண்டாம் அப்படின்னு சொல்லி இங்க வந்து பசுமை புரட்சி தொடங்கினாங்க. அப்போ அந்த அளவுக்கு பனிப்போர் காலகட்டத்திலேயே, இரு துருவங்களா உலகம் இருந்த காலகட்டத்திலேயே தன்னுடைய கருத்தை வலுவாக பதிக்கக்கூடிய ஒரு பிரதமர் இந்தியாவில் இருந்திருக்கிறார். வரலாறுல இருக்குது. அந்த மாதிரி ஏன் பிரதமர் நரேந்திர மோடி இல்ல? நீங்க 56 இன்ச் சொன்னீங்க. நீங்க வந்து உங்களுடைய வார்த்தை தான் நான் திருப்பி கேட்கிறேன். 56 இன்ச் உள்ள பிரதமர் கடினமான வார்த்தைகள்ல இது இந்திய தேசப்பற்றோட, உண்மையான இந்திய தேசப்பற்றோட அவர் தன்னுடைய கருத்துக்களை வலுவா பதிவு பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். அது பண்ணல. இது பத்தாதுங்க. இல்ல, அவருக்கு என்ன பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்க? என்ன பிரச்சனை? வேற ஏதோ அதானி எல்லாம் காரணம் காட்டுறாங்க, வேற ஏதோ வந்து அவங்கள காப்பாத்துறதுக்காக இவர் வந்து ஆமா, கொஞ்சம் சாஃப்டா அணுகுறாரு அப்படின்லாம் சொல்றாங்களே காங்கிரஸ் கட்சி சார்பா. ஆமா சார். இல்ல, உண்மை அதுதான். இப்ப நீங்க ரிலையன்ஸினுடைய பெரிய முதலீடுகள் அமெரிக்காவில இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம இந்த ஆயில் பிரச்சனை, யாருனால வருது இந்த ஆயில் பிரச்சனை? ரஷ்யாவில இருந்து ஆயில் யாருக்காக வாங்குறோம் நம்ம? ம் ரஷ்யாவில இருந்து வாங்குற ஆயில் எந்த சாமானியனுக்கும் வந்து சேருது? ரஷ்யாவில ம் இருந்து வாங்குற 90 விழுக்காடு ஆயில் ரிலையன்ஸ் உடைய ரிஃபைனிங் இண்டஸ்ட்ரிக்கு தான் போகுது. இல்லன்னு மறுக்க முடியும் பாஜகவால இத. ரிலையன்ஸ் உடைய ரிஃபைனிங் இண்டஸ்ட்ரியில போயிட்டு அங்க அதை ப்ராசஸ் பண்ணிட்டு மறுபடியும் மற்ற நாடுகளுக்கு, மால்தீவ்ஸ், மொரிஷியஸ் போன்ற ஸ்ரீலங்கா போன்ற சிறிய நாடுகளுக்கு அதிக லாபத்துக்கு விற்கிறது ரிலையன்ஸ் கம்பெனி. அப்போ நீங்க ஒரு பக்கம் ரஷ்யாவை பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இது எல்லாமே யாருக்காக? இந்தியாவினுடைய தொழிலதிபர்களுக்காக நீங்க வலுவான குரல் எழுப்ப தயங்குறீங்க. அதானிக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு யுஎஸ்ல, அமெரிக்காவில். அப்போ இதெல்லாமே எதை காட்டுதுன்னா, நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள், உங்க தொழிலதிபர்களுடைய நலன் பாதிக்க கூடாதுன்னு நீங்க ரொம்ப மென்மையான போக்குல அவங்க அழுத்தம் கொடுக்குறீங்க, கண்டனம் தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றதா எங்களுக்கு இருக்கின்ற கோபமாக இருக்கு. ம் இங்க நாங்க கோபத்தோட பதிவு பண்றோம். நாங்க வந்து உங்களை மென்மையான போக்குல நாங்க பார்க்க விரும்பல. இந்தியராக, இந்தியாவினுடைய பிரதமராக, இத்தனை கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்கள் பிரதமராக நீங்க வந்து பாஜக வரணும் பரவாயில்ல, நீங்க எங்க பிரதமர். நீங்க எங்க நாட்டுக்கு ஒரு அமெரிக்காரங்க 50% வரி விதிப்பாங்கன்னா திருப்பி அதை கேட்கணும். நீங்க இந்த கேட்டாதான் நீங்க எங்க பிரதமரா நாங்க கன்சிடர் பண்ணுவோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஏன் ஒரு புரிஞ்சுக்கல? அப்போ இங்க இதுதான் நம்ம தப்பா. அதாவது சார், அடிப்படையில சார், ட்ரம்ப் யாரு சார்? ட்ரம்ப் வந்து இவாஞ்சலிக்கல் மிஷனரிஸால உருவாக்கப்பட்ட ஒரு பர்சன். இது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அவர் வந்து ஒரு கிறிஸ்துவ பிற்போக்குவாதி. அவரு ஒபாமா மாதிரியோ காலஹாஸ் மாதிரியோ முற்போக்கான கிறிஸ்துவர் கிடையாது. அவர் பிற்போக்கான கிறிஸ்துவர். அந்த கிறிஸ்துவரை ஏன் ஆதரிக்கணும்? இவங்க தான் இந்துத்துவா பேசுறாங்களாச்சு. அந்த கிறிஸ்துவருக்கு, அதுவும் ஒரு நடுநிலையம், ஒரு மதசார்பற்ற கிறிஸ்துவராகவோ அல்லது ஜனநாயகவாதியா இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ உங்களுக்கு அவர் கிறிஸ்தவரா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் அமெரிக்காரா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய தொழில், உங்களுடைய பிசினஸ் நடக்கணும். யார் பிசினஸ்? ஏன் பிசினஸ் உங்க பிசினஸ் கிடையாது? இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மார்வாடி, குஜராத்தி, பனியா, இவங்க பிசினஸ் நல்லா இருக்குன்றதுக்காக எடுக்கப்பட்ட சில முடிவுகளுடைய விளைவு இன்னைக்கு நம்ம சந்திக்கின்ற அபராதமாக இருக்கு. அப்போ இன்னைக்கு குறைஞ்சபட்சம் எங்களுக்கு அழுத்தமான ஒரு அறிக்கை வரும்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா சார், இது முதல் முறையில சார் கொரோனா காலகட்டத்துல ட்ரம்ப் வந்து ஒரு அறிக்கை விட்டார்.
அதாவது நம்ம வந்து ஹைட்ரோகுளோரிக்ன்ற மருந்து நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தோம். அவர் வந்து கேட்டாரு, நம்ம அந்த நேரத்துல இல்ல எங்க நாட்டுக்கே ஹைட்ரோகுளோரிக்ன்ற மருந்து இருக்கிறது போதாமையில் இருக்குன்னு சொல்லும்போது ஐ வில் ரெட்டாலியேட்னு சொன்னார். நான் உன திருப்பி அடிப்பேன்டான்னு அன்னைக்கு சொன்னார் ட்ரம்ப். எப்போ 2020 முன்னாடி. அன்னைக்கும் பிரதமர் அமைதியா என்ன பண்ணாரு? அன்னைக்கு திருப்பி ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம். அதுக்கு அவர் பதிலே சொல்லல, அதுக்கு ரெஸ்பாண்டே பண்ணல. அப்போ எங்களுக்கு அவர் அழுத்தமான கருத்துக்களை பதிவு பண்ணுன்றதா ஒரே கோரிக்கையா இருக்கு. அதை நாங்க எதிர்பார்க்கிறோம். நரேந்திர மோடிக்கு இத்தனை கோடி மக்கள் நாங்க உறுதுணையாக இருக்கிறோம், இந்தியாவினோட மானத்தை விட்டுறாதீங்க. ரெண்டாவது சார், இவங்க இத்தனை நாடுகளுக்கு போனாரு, 600க்கும் மேற்பட்ட நாடுகள் இன்னைக்கு யூஎன்ல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 300 நாடுகளுக்கு மேல போயிட்டாரு. நமக்காக ஏன் ஒரு சிறிய நாடு கூட வரல இன்னைக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு? ஒரு சிறிய நாடு கூட மேப்ல எழுத பப்புவானியா கினியா கூட போயிட்டு வந்துட்டாரு, எரித்ரியா கூட போயிட்டு வந்துட்டாரு. இந்த நாடுகள் கூட ஏன் நமக்கு ஆதரவு தெரிவிக்கல? இன்னைக்கு இந்தியா கூட நாங்க துணை இருக்கிறோம். அப்போ உங்களுடைய இந்த வெளியுறவு கொள்கை, ஜெய்சங்கருக்கு வந்து அவ்வளவு ஃபயர் விட்டாங்க, ஒரு பில்டப் எல்லாம் கொடுத்தாங்க. அவருடைய அவுட்கம் என்ன? ஒரு மனிதனுடைய ப்ராடக்ட் என்ன? அவுட்புட் என்ன? இதுதான் உங்க அவுட்புட்னா அப்ப அவர் எப்படி நீங்க எஃபிஷியன்டான மனிதர் நீங்க சொல்ல முடியுங்க? அப்ப இது எல்லாமே வந்து அரசினுடைய தோல்வியை காண்பிக்கும். இதுக்கு மேலே நீங்க சரி செய்யலனா, நம்மளுடைய நிலைப்பாட்டில் ஒரு உறுதியா இல்லைன்னா இது மிகப்பெரிய தோல்வியில் போய் முடியும். அதான் நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய தருணத்துல ராகுல் காந்தி வந்து இங்க மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து பல்வேறு விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் கட்சியுமே கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வந்து நேற்றுலேருந்து வந்து பதிவு பண்றதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து நம்ம ராகுல் காந்தி பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ட்ரம்பின் இந்த நடவடிக்கை பொருளாதார ரீதியாக அச்சுறுத்தி நியாயமற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியாவை வந்து இந்த மாதிரி சதித்திட்டம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த காங்கிரஸ் கட்சி அரசியலுக்காக மட்டும் இந்த அரசாங்கத்தை வந்து குற்றம் சாமத்துது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல? இல்ல, நிச்சயமா இல்ல. நீங்க அதுதான் சொன்னேன், அப்படிலாம் இல்லவே இல்ல. மன்மோகன் சிங் அரசுல ஈரான் கிட்ட இருந்து நம்ம என்ன வாங்கணும்? இன்னைக்காவது ரஷ்யா கிரே லிஸ்ட் தான், அன்னைக்கு அது பிளாக் லிஸ்ட் கண்ட்ரி, கருப்பு பட்டியல சேர்க்கப்பட்ட நாடு ஈரான். அன்றைக்கும் அமெரிக்கா இதே மாதிரியான கண்டனங்களை தெரிவித்து, அன்றைக்கு கொண்டோலேசா ரைஸ்னு ஒரு வெளியுறவுத்துறை செக்ரட்டரி இருந்தாங்க. அவங்க அமெரிக்கா வந்து மிரட்டி, இந்தியாவுக்கு வந்து மிரட்டிட்டு எல்லாம் போனாங்க. அன்னைக்கு மன்மோகன் சிங் அரசு அது ரொம்ப டிப்ளமேட்டிக்கா அதை டீல் பண்ணி ஈரான் கிட்ட வாங்குற ஆயில் நம்ம இன்னைக்கு வரைக்கும் வாங்கிட்டு தான் இருக்கோம். அமெரிக்கா அதை பெருசா கேள்வி எல்லாம் கேட்கறது. அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து அன்றைக்கு மன்மோகன் சிங் அரசு செய்து காண்பித்தது. நம்ம எங்ககிட்ட பிரசிடென்ட் இருக்கு, எங்கிட்ட முன் உதாரணம் இருக்கு. அந்த முன் உதாரணம் வச்சுதான் நாங்க பேசுறோம். அப்போ அமெரிக்கா உங்களை வந்து மிரட்டி அடிபணிய வைக்க பார்க்கிறது. நம்ம கிட்ட ஒரு பெரிய சந்தை இருக்கு, அதுதான் நம்மளுடைய பலம். நம்மளுடைய மனித வளம் தான் நம்மளுடைய பலம். இந்த நேரத்துல நீங்க வந்து லைக் அவங்க கேட்கறத கொடுக்காம திருப்பி நீங்க நெகோசியேட் பண்ணாதான், கவுண்டர் நெகோசியேட் பண்ணாதான் நம்மளுடைய இறையாண்மையை காண்பிக்க முடியும் என்கிற ஆழமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதன் அடிப்படையில் தான் நான் பேசுறேன். இது அரசியலுக்கு விரும்பல, இது காங்கிரஸோ பாஜகவோ, இது கட்சி பிரச்சனை உள்ள, இது சர்வதேச பிரச்சனை. சர்வதேச பிரச்சனை வரும்போது நாங்க இந்தியா தான் நிற்போம், நாங்க காங்கிரஸ் தான் நிக்க மாட்டோம். அப்ப அந்த அடிப்படையில பிரதமர் நரேந்திர மோடிக்கு முழுமையான ஒத்துழைப்பு நாங்க கொடுக்க தயாராக இருக்கிறோம். நாங்க கொடுத்தோம், புல்வாமாலையும் கொடுத்தோம், இப்ப கடந்த தாக்குதலாம் கொடுத்தோம். நாங்க அந்த மாதிரி இதுலயே கொடுக்க நாங்க தயாரா இருக்கிறோம். என்ன அப்படின்னா, நீங்க முழுமையாக அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவிக்கணும், நீங்க நெகோசியேட் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன், ஆனா ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறத நிறுத்த முடியாதுன்றத வலுவா சொல்லணும் அப்படின்றத எதிர்பார்க்கிறேன். அதான் இப்ப ஷாங்காய் அந்த ஒரு சுற்றுப்பயணம் இருக்கு, சீனாவும் போக போறாரு. அதன் காரணமா கூட ட்ரம்ப் வந்து இந்த அதிரடி முடிவு அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிற பார்வையும் வைக்கப்படுது. இல்ல, அதுதான் சார், அதுவும் சர்வதேச அரசியல் ஒண்ணுதான் சார். இப்ப பிரிக்ஸ் கூட்டமைப்பு அவர் ஒழிப்பேன்னு சொல்றாரு. SCO ஷாங்காய் கோஆபரேஷன், ஷாங்காய் சைனா கோஆபரேஷன், அதுலயும் வந்து அவர் வந்து எனக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி பதிவு பண்ணிருக்காரு. இப்போ நமக்காக சைனா வரப்போறது இல்ல, நமக்காக சைனா வரப்போறதுல நம்மளுடைய பரம எதிரி சைனாவும் பாகிஸ்தானும் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது. அப்போ நமக்கு ஆதரவாக பல ஆண்டுகளா இருக்கிற நாடுகள் ரஷ்யாவும் அமெரிக்காவும், இவங்க ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணி தான் இந்தியாவினுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் நம்ம பேலன்ஸ் பண்ணிருக்கோம். இன்றைக்கு இது வந்து ஒரு பக்கம் வந்து வலு ஏறுகிறது, ஒரு பக்கம் வலு குறைகிறது அப்படின்னா அது வந்து இந்தியாவினுடைய எதிர்காலத்துக்கு நல்லதல்ல. ஏன்னா லட்சக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள் இங்க இருந்து படிப்புக்காகவும் வேலைக்காகவும் அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த உறவுகள் பாதிக்கப்படும் போது இவங்க எல்லாரோட எதிர்காலமும் பாதிக்கப்படுது. இந்தியாவில சிறு குறு தொழில்கள் நடத்தக்கூடிய மாதிரி பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரி, மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், விவசாயிகள் எல்லாரோட எதிர்காலமும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, இந்தியாவினுடைய மானத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு நரேந்திர மோடி கைகளில் தான் இருக்கிறது. அவர் காப்பாற்ற நம்புறேன். ஓகே, நம்ம பேசியிருக்கோம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் வரக்கூடிய சில நாட்கள்ல தெரிய வரும். மீண்டும் வந்து விரிவா இன்னொரு நேர்காணல்ல நம்ம சந்திப்போம். தற்போதைய நேர்காணலுக்கு மிக்க நன்றி. நன்றி சார், தேங்க்யூ. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Colorful collections, trending fashions, the Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி.